ஹலோ மக்களே, எஃப்எஃப் 19ஓட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சரச்சந்திரா வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்குறாரு. எல்லோரும் ஸ்வீட்டில் சாப்பிட்றாங்க. நட்சத்திரா வந்து எதுக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பூமி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து சொல்கிறாரு. பூமி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. நட்சத்திரா வந்து ஹாப்பி ஆகிடுறா. இவள் வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும், எனக்கு என் மாமா கிடச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சாப்பிட்ருக்கா ஸ்வீட்டை. எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. உடனே யார் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து எல்லோரும் கேட்குறாங்க. உடனே சரச்சந்திரா சொல்கிறாரு, வேறு யாரும் இல்லை, என் பொண்ணு காதலிச்ச பையன்தான், இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வைக்கிறாரு. முதல்ல இந்த ஊர் பையன் தான் அப்படிங்கிறாரு. இந்த ஊரா, யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து வேறு யார், என் பொண்ணு காதலிச்ச பையன் தான், ககன் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நட்சத்திராவுக்கு வந்து டென்ஷன் ஆகி ஸ்வீட்டை கீழே போட்டுடுறாங்க ஷாக்கில். அதுக்கடுத்து இவங்க பூமி வந்து நீங்கள் ஒன்றும் பொய் சொல்லலைல்ல, விளையாடலைல்ல அப்படின்னு கேட்குறா. உடனே கல்யாண விஷயத்தில் யாராவது பொய் சொல்லுவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா சொல்கிறாரு. உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கடுத்து நீ போய் அவங்க வீட்டில் போய் பேசு, வந்து அவங்க வீட்டில் வந்து நமக்கு பொண்ணு கேட்க சொல்லு, நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரச்சந்திரா. உடனே பூமி வந்து சந்தோஷத்தில் அழுகிறாங்க. உடனே ஏமா அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. இது சந்தோஷத்தில் வர கண்ணீர் அப்படின்றாரு. உனக்கு நீ வந்து எனக்காக அந்த ககனையை விட்டு கொடுத்துட்ட, அதனால் நான் உனக்காக இது கூட பண்ணலன்னா எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து நட்சத்திரா வந்து குடுகுடுன்னு மேலே ஓடி போகிறாங்க. ரூமுக்கு ஓடி போய் கதவை பூட்டிக்கிறாங்க. பின்னாடி மருதாணியிலையும் போகிறாங்க. பார்த்து மருதாணியில் வந்து பயந்துடுறாங்க. அவங்க நட்சத்திரா வந்து சாக போகிறாளோ அப்படி சொல்லிட்டு பயந்துடுறாங்க. உடனே போய் அபூர்வாவை போய் கூட்டிகிட்டு வராங்க. உன் பொண்ணு ரூமில் போய் கதவை சத்திக்கிட்டாமா, பயமாக இருக்குமா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியில் வந்து கூப்பிட்றாங்க. உடனே அபூர்வாவும் பேபி பேபி பேபின்ட்டு வராங்க. வந்து கதவை திறந்து பார்த்தா உள்ள ஹாயாக ஆப்பிள் சாப்பிட்ருப்பா. நட்சத்திரா வந்து ஆப்பிள் சாப்பிட்ருப்பா. இதை பார்த்து மருதாணியில் வந்து திட்டுவாங்க. ஏய், நீ என்னமோ சாக போகிறேன்னு நினச்சி நான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தால் நீ என்னத்தையும் ஜாலியாக இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். நட்சத்திரா வந்து பலார்னு ஒரு அறம் விட்டுருவான் மருதாணியிலையே. உடனே அதுக்கடுத்து மருதாணியில் சொல்லுவா, இது வரைக்கும் உங்கள் அம்மா கூட என்ன அடித்ததில்லை, நீ ஏன்டி என்ன அடிக்கிற அப்படின்னா நட்சத்திரா சொல்லுவா, இது என் அம்மாவுக்கு விழ வேண்டிய அடியை தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவா. எதுக்கு பேபி, என்ன பேபி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கேட்பா. நீங்கள் நான் மாமாக்காக சாக போனேன், ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், எனக்கு நீங்கள் சத்தியம் கூட பண்ணி கொடுத்தீங்க, நான் அப்போவே அப்பா கிட்டே பேசியிருந்தேன், எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும், இப்போ பாரு அந்த பூமி முந்திக்கிட்டா, இப்போ என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா வந்து கத்துவா. உடனே பேபி நீயும் நம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பிளான் எல்லாம் சொல்லுவாள். நான் வந்து உங்கள் மாமா கேபி கிட்ட இருந்து அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் வாங்க போகிறேன், அதுக்கடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே எப்படியோ சாரதாத்தை ஒத்துக்கிட்டாங்கல்ல டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட, அப்போ என் வாழ்க்கையே போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுருவா. இந்த கல்யாணம் நடக்காது பேபி, நான் உங்கள் மாமா உங்கள் அப்பாவுக்கும் நான் அதுதான் சொல்லியிருக்கேன், இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு, அந்த பூமியை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே அதுக்கடுத்து நட்சத்திரா வந்து பூமி செத்துட்டான்னா அடுத்து மாமா தேவதாஸ் ஆயிடுவார், அடுத்து நான் சந்திரமுகியாக மாதிரி டான்ஸ் ஆடி நான் அவரை என்னை காதலிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாள். இவளை இப்படி இருக்கா. மீரா வந்து அவங்க வீட்டில் ரூமில் மீரா கேபி பிந்துலாம் இருப்பாங்க. அவள் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்ருப்பா. இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டது அவளுக்கு மீராவுக்கு வந்து பிடிக்கல. பூமி இந்த வீட்டில் தான் இருக்கணும், இதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. உடனே கேபி சரி வந்து வீட்டுக்குள்ளே வருவான், ரூமுக்குள்ளே வருவான். என்னாச்சுமா அப்படின்னா, எப்படியோ ககன் கல்யாணத்தில் யார் உங்கள் பெரியம்மா பக்கத்தில் யார் நிற்க போகிறா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நான் போய் அப்பா கிட்ட பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விடுடா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்பா நீங்கள் ககன் அண்ணா கல்யாணத்தில் பெரியம்மா பக்கத்தில் நீங்கள் நின்றுங்க, கல்யாணம் ஃபுல்லாக அங்கேயே நின்றுங்க, பக்கத்தில் இருந்து நீங்கள் எல்லா சாங்கியமும் செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கடுத்து மீரா இன்னும் கோமாயிருவா. டே, நான் ஒன்று போய் என்ன பேச சொன்னால் நீ போய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிந்துவும் வருவாங்க. 3 பேரும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. எப்படியோ ஆமாம், அவன் வந்து ககனோட அப்பாவாக அங்கே போய் நிற்கணுங்கிற மாதிரி வந்து சரி போய் சொல்லிடுவான். பிந்துவும் சொல்லிடுவான். ஒன்று அதுக்கடுத்து நான் பெற்றதும் சரியில்லை, எனக்கு வாய்ச்சதும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பூமி வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்க, இங்கே ககன் வீட்டுக்கு வருவாங்க. நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னா உடனே ககனை பார்த்து நம்ம 2 பேத்துக்கு இது ரொம்ப பெரிய குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கடுத்து எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். ஒன்று அதுக்கடுத்து சாரதா வந்து ரொம்ப சந்தோஷமாயிருவா. இப்போ பூர்ணி வந்து இப்போ தான் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, நீயும் வந்து அதே சொல்கிற அப்படின்னு வந்து சொல்லுவாள் பூர்ணி வந்து. உடனே ககன் வந்து அந்த கல்யாணம் நடக்காது, நிச்சயதார்த்தமும் நடக்க போகிறதில்ல, உனக்கும் எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு கோவமாயிடுவான். ஒன்று எதுக்கு அப்படின்னா, நான் என்ன பொம்மையா, நீ வானா வர்றதுக்கும் போனால் போகிறதுக்கும், எனக்கு நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிடுவான். அடுத்து
இவ சாரதா வந்து நீ போய் பூமிக்கிட்ட நீ போய் ரூமில் போய் அவனை கன்வின்ஸ் பண்ணுமா, அவன் நேற்று நீ கல்யாணம் பண்ணிக்க வரலனால கோவத்தில் இருக்கா, நீ சொல்ல அவன் புரிஞ்சுப்பாமா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கடுத்து ரூமில் போய் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாள். நேற்று நைட் என்ன நடந்ததுன்னு சொல்லுவாள். அதுக்கடுத்து ககன்கிட்ட இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த கொலை பண்ணவனை வந்து தூக்கு போட்டு செத்துட்டான், அவன் வந்து தானாக தூக்கு போட்டு சாகலை, இவனை கொண்டிருக்காங்க, உண்மை வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ஒன்று இதுதான் நடந்தது. அதுக்கடுத்து ஏசிபி 9 எனக்கு கால் பண்ணாங்க, அது வந்து தானாக நடந்தது இல்லை, கொலை பண்ணியிருக்காங்க, உண்மை வெளியே வரக்கூடாதுன்னு, நீ எதுக்கும் உங்கள் அப்பா பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு எனக்கு வார்னிங் கொடுத்தாங்க. நேற்று நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் உங்களுக்காக தானே பேகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி நடந்தது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் எப்படி அப்பா விட்டுட்டு வர முடியும், அதனால தான் நான் வரலை அப்படின்னு வந்து சொல்லுவாள். இதை நீ நேற்றே என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு ககன் சொல்லுவான். எனக்கு இதை எப்படி சொல்லணும் என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. அதுக்கு பூமி வந்து நேற்று நடந்ததெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ககன் வந்து ஏற்றுக்க மாட்டான். உங்கள் அப்பா வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பிளான் பண்ணியிருக்காரு, இது வந்து என்னால் நம்ப முடியாது, அவர் கண்டிப்பாக இதில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவான். உடனே அதுக்கடுத்து பூமி அதுக்கும் சொல்லுவாங்க, இல்லை நம்ம நேற்று கல்யாணம் பண்ணிக்க போகிறது என் அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அவங்க நம்மளை பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க, நான் வந்து யாரை செலக்ட் பண்ணுறேன், அப்பாவை செலக்ட் பண்ணுறேன்னா இல்லை ககனை செலக்ட் பண்ணுறேன்னா அவங்க பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க, இது வந்து அப்பா அப்பா வச்ச பரீட்சை இல்லை, இந்த காலம் நமக்காக வச்ச பரீட்சை, இதில் நான் என் அப்பாவை செலக்ட் பண்ணனால அவங்க இப்போ மனசு இறங்கி வந்துட்டாங்க, அவங்க பொண்ணு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கஷ்டப்படுறதை அவங்க இன்றைக்கி விரும்ப மாட்டாங்க, அதனால் இன்றைக்கி என் கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படக்கூடாது, நான் வருத்தம் மாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் சரி ககன் அவங்களுக்காக நான் அப்பா கால் பண்ணி தரேன், அப்போ நம்பிங்கன்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எடுத்து சரச்சந்திராவுக்கு வந்து பூமி கால் பண்ணுறா. கால் பண்ணோடனே ககன்கிட்ட கொடுக்குறா. உடனே அவரும் இல்லை ஃபஸ்ட்டு பேசுகிறா, அவளே பேசுகிறா, அப்பா இங்கே நம்ப மாட்டுறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு அடுத்து சரச்சந்திரா வந்து ஃபோனில் இருக்கிறாரு, இந்த சைடு ககனில் கொடுத்துட்றா ஃபோனை. உடனே அவன் வந்து மரியாதையாக பேசுகிறான் ககன்கிட்ட. உடனே சரச்சந்திரா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் சரச்சந்திரா வந்து ரொம்ப மரியாதையாக பேசுகிறான். என்ன அதிசயமாக மரியாதையெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவன் சொல்கிறான், என் பொண்ணுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், என் பொண்ணு வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது, அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை கொத்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். உடனே அவனும் ககனும் அதை ஏற்றுப்பான். உண்மையாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஃபோனை வச்சுட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணுவாங்க. உடனே ஆனந்த கண்ணீராக இருக்கும். அந்த சைடு சாரதா வந்து பாப்பா, சாரதா வந்து இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாப்பா. ஒரு வழியாக இவங்க ஒத்துக்கிட்டான் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அழுவா. உடனே அழுதுட்டு அதை சரச்சந்திரா சொன்னதெல்லாம் நினச்சி பாப்பா. அவர் வந்து என்ன டிமாண்ட் வச்சுருக்காரு, ஆனால் அந்த டிமாண்டை வந்து சொல்ல மாட்டார் சரச்சந்திரா. அது வந்து சாரதாக்கு மட்டும் தான் தெரியும் அவர் என்ன டிமாண்ட் வச்சுருக்காரு, டிவோர்ஸ் கொடுக்கணுங்கிற டிமாண்ட். அது வந்து சாரதா நினச்சி பாப்பா. இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து சாரதாவுக்கு வந்து கேபி கால் பண்ணுவார். கால் பண்ணி இந்த மாதிரி பூமி கல்யாணத்துக்கு இங்கே சரச்சந்திரா ஒத்துக்கிட்டாரா உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கேபியும் அதை தான் சொல்லுவான். இவர் இவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிற ஆளே இல்லை கிடையாது, அவருக்கு ககனம் சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது, இவர் ஒத்துக்கிட்டாருன்னா இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, நீ ககன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா, அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்க ஏன் வாழ்க்கையை தான் கெடுத்தார், அவரோட சொந்த பொண்ணு வாழ்க்கையை யாருக்கும் எடுக்க மாட்டாங்க, அதனால தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிற மாதிரி பேசி அவாய்ட் பண்ணுற மாதிரி ஃபோனை வச்சுருவா. கேபி காலை வந்து சாரதா வந்து வச்சுருவா. அதுக்கடுத்து பூமி வந்து வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்தோடனே ஹாலில் எல்லோரும் இருப்பாங்க. இருந்துட்டு சரச்சந்திரா வந்துட்டு என்னம்மா இப்போ சந்தோஷமாக அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்பாரு. ஆமாப்பா வராங்க, கண்டிப்பாக வராங்க, இன்றைக்கி வராங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாள். உடனே அதுக்கடுத்து கேபி இருந்துட்டு மீரா கேபி அம்மா கூப்பிட்டு நீங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான எல்லா இதையும் பண்ணுங்கள், கேபி நீயும் ஒத்தாசையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேலையெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. மீரா பண்ணி இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீயும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அவங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கேபி வந்து ஹாலில் இருப்பார். அப்போ வந்து இந்துவும் வம்சியும் வருவாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு. உடனே அதுக்கடுத்து உள்ள வந்தோடனே மீரா பார்த்துட்டு நீ எதுக்கு இன்றைக்கி வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. அண்ணனுக்கு ககனுக்கும் பூமிக்கும் என்கேஜ்மெண்ட்டில் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். யார் உனக்கு சொன்னா அப்படின்மா, உங்கள் அப்பா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதெல்லாம் அப்பா ஒன்றும் சொல்லலாம், அம்மா சொன்னாங்க அப்படின்னு வந்து இன்னும் சொல்லுவாள். அம்மாவா, நான் எப்படி உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்பா. நீங்கள் இல்லைம்மா பெரியம்மா சொன்னாங்க. ஓ அவள் இப்போ உனக்கு அம்மாவாயிட்டாளா, நான் என்ன இதுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னும் காண்டாயிரும் மீராக்கு.
அதுக்கடுத்து இந்து வருவா, அதுக்கடுத்து சரி வருவான். எல்லோரும் வந்து இந்துக்கிட்ட மம்சிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த வீட்டில் நான் தான் இப்போ காமெடி பீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா புலம்பிகிட்டு இருப்பா. அதுக்கடுத்து எல்லாம் என் நேரம் கருமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பாள். அப்போ வந்து ஐயர் வருவார். ஒன்றே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்கம்மா அப்படின்னு மீராவை சொல்லுவார். திரும்ப அதுக்கடுத்து இங்கே பூமி வந்து ரெடி ஆகிட்டு இருப்பா ரூமில். அவளுக்கு வந்து இந்துவும் பிந்துவும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மேக்கப் பண்ணி அது இது பண்ணி ஹேர் எல்லாம் தலை பின்னி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவ நக்ஷத்ரா வந்து அவளோட வேலையை காட்டுவா. ஒன்று இதுக்கடுத்து பிந்து வந்து இன்டெரக்டாக எங்கள் அண்ணன் மேலே எத்தனை பேர் ஆசைப்பட்டாலும் என் அண்ணன் ஆசைப்பட்ட பொண்ணு நீ தான் அப்படின்னு சொன்னோன்னா நக்ஷத்ராவுக்கு வந்து கோவம் வந்துடும். என்னடி என்னை குத்தி காட்டுறியா பாவா, நான் தானே என் மாமாவை காதலிச்சேன், என்னைய தானே நீ குத்தி காட்டுற அப்படின்னு சொல்லி அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. அதுக்கடுத்தா உண்மையை வளர வருவா. இந்த கல்யாணமே இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த கல்யாணமே நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல வருவா. அப்போ அபூர்வா ஒரு என்ட்ரி கொடுத்து பலாருன்னு நக்ஷத்ராவுக்கு ஒரு அடி விழுகும். அடி விழுந்தோடனே உடனே அதுக்கடுத்து இது இப்படி தான் எடுத்து பேசுவியா போ அப்படின்னு சொல்லுவா. உடனே நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவா. நக்ஷத்ரா வந்து நீ போன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா அவனை எடுத்துகிட்டு போயிடுவான். அவன் நல்ல விளையாட்டம். அபூர்வா வந்து சோபா சந்திராவோட ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவளுக்கு கொடுப்பா. உடனே அதுக்கடுத்து பூமி வந்து நான் சித்திக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நீங்கள் 2 பேரும் வெளியே போங்கன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து என்ன ஆக்டிங் பண்ணுறேன் நீ அப்படின்னு ஒரு வேளையை என் அப்பா ஒத்துக்கிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லுவா. அவன் வந்து அபூர்வா கிட்ட உன்னை நீ ஏன்டி நைட்டு ஓடி போகிறதா தான் இருந்துச்சு, இப்போ எதுக்கு நீ ஓடி போகல அப்படின்னு வந்து கேட்பா. உடனே அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவா. நீ தான் என் அப்பாவை கொலை பண்ண பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. நான்லாம் ஒன்றும் பண்ணலை, நான் இதுக்கு பண்ண போகிறேன், எனக்கு என் மாமானா உயிர், என்னோட ஒட்டுமொத்த உலகமே என் மாமா தான், நான் இதுக்கு அவர் கொலை பண்ண போகிறேன் அப்படின்பா. இருந்தாலும் ஒத்துக்க மாட்டா. இது நீ தான் ஏசிபி நைனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்க, நைட் அந்த மர்டரை கொலை பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், உன்னை நம்பி என் அப்பா விட்டு போகணும்னு நினச்சி அதுக்கு தான் நான் போகலை அப்படின்னு சொல்லுவான். அடுத்து ககன் ஃபேமிலி. அதுக்கடுத்து ககன் ஃபேமிலி வந்து காரில் வந்து இறங்குவாங்க. வாசலில் எல்லோரும் வெல்கம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து சரச்சந்திரா வந்து வாங்க சாரதா, வாங்க ககன் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நிச்சயதார்த்தத்துக்கு அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. வீடை சுற்றி காட்டுங்க அப்படின்னு சரச்சந்திரா வந்து இந்து பிந்து நீங்கள் போய் வீடை சுற்றி காட்டுங்க அப்படின்னா உடனே இந்து சொல்லுவா, இல்லை நாங்கள் சுற்றி காட்டுறதை விட பூமி சுற்றி கட்டினா தான் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா சரச்சந்திராவுக்கு இதெல்லாம் பிடிக்கல, இந்த கல்யாணமே பிடிக்கல. இருந்தாலும் ஒரு வேண்டாம் வரப்போ மூஞ்ச வச்சுட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பார். இதுதான் மக்களே இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி மக்களே.